ஏன்னா இது வந்து பயங்கர பவர் ஆடும். அவ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, பிடிக்காதீங்க அப்படின்றா. அந்த லீலை அவன் வந்து இப்படிதான் பிடிச்ச. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜே பார்வதி, கானா வினோத், அதுக்கப்புறம் கலையரசன், இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நேத்து மாஸ்க் டாஸ்க்ல கெமி ஒரு விஷயம் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பத்தி தான் இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. கானா வினோத் வந்து கெமியை பிடிச்சிருப்பாரு, அதாவது லாக் பண்ண மாதிரி பிடிச்சிருப்பாரு. அதுக்கு கெமி ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்கல்ல, அண்ணன் ஒரு லேடிஸை இப்படிலாம் பிடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி தான் இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. நான் அவ்வளோலாம் பிடிக்கலமா, அதாவது அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, அதனால லாக் பண்ணுன்றதுக்காக இப்படிதான் பிடிச்சன்ற மாதிரி கானா வினோத் சொல்றாரு. ஆமாண்ணே, நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அது என்னன்னா, அப்படி நீங்க லாக் பண்ணுவீங்கன்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லாக் பண்ணோன்னா எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, அதனால இந்த மாதிரி பேசிட்டா. அதாவது ஒரு பொண்ணை ஏன் இப்படி பிடிக்கிறீங்க, இப்படிலாம் பிடிக்காதீங்கன்னு சொல்லிட்டா, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி வந்து அதுக்கப்புறம் அந்த மன்மத லீலை இருக்கார்ல அப்படின்ற மாதிரி இவங்க எஃப்ஜேவை பற்றி பேசுகிறாங்க. எஃப்ஜேவை கிண்டலாம் மன்மத லீலை அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பானா, நேற்று என் பிரைவேட் பாட்டை இவங்க பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதாவது பார்வதி வந்து பிரைவேட் பாட்டை பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதை பற்றி இவங்க சொல்கிறாங்க, அவன் காலை தான் நான் பிடிச்சேன், அவன் என்னடானா அந்த மாதிரி சொல்லி வச்சிட்டான். நம்ம ஒரு விஷயத்த பண்ணால் வேற மாதிரி பேசுவாங்க, இதுவே அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறாங்க. அதாவது அவங்களுக்கு எது வசதியோ அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் கானா வினோத்துக்கு ஆதங்கம் அடங்கல. நான் அப்படிலாம் தப்பா பிடிக்கல அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் நீ எப்படி பிடிச்சன்றதை நானும் பார்த்தேன், இதை செஞ்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, கானா வினோத்தை பிடிச்சி காட்டுறாங்க. ஆமாமா, நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி கானா வினோத்தும் சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே காசிப் தானே பேசுறாங்க, இது தப்பு தானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் காசிப் பேசாம இருந்தால் தான் தப்பு. ஏன்னா எல்லாருமே காசிப் பேசிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நான் பார்த்ததுல காசிப் பேசாத ஆள்னா அந்த அப்சரான்ற பொண்ணு தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வீட்டில் தான் இருக்காங்களா இல்லை வேற எங்கேயாவது போயிட்டு வராங்களான்னே நமக்கு தெரியல. அவங்க மட்டும்தாங்க அடுத்தவங்களை பற்றி பேசி நான் பார்க்கல. மற்ற எல்லாருமே இந்த வீட்டில் காசிப் பண்ண தான் செய்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டோட அமைப்பே அதுதான். ஏன்னா நம்ம வந்து ஒரு இஷ்யூவை நேரடியாக பேச முடியாது. நேரடியாக பேசினா அவங்க கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ அவங்க கிட்ட தீர்க்க முடியாத ஆதங்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேசினா யாரு கேட்குறாங்களோ அவங்க கிட்ட போய் கொட்டுவோம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து ஆதங்கத்தெல்லாம் கொட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னும் அந்த மாஸ்க் டாஸ்க் முடியாம தான் இருக்கு. யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.